போய் பாரு உஷா. யாரும் இல்லைல்ல? இல்ல அபி, இந்த பஸ்ல இல்ல. நம்ம என்ன அடுத்த பஸ்ல செக் பண்ணலாமா? இந்த பஸ் தானே முதல்ல திருச்சி கிளம்புதுன்னாங்க. காணுமே. சரி வா. இல்ல. எழுந்துற. உட்கார. எங்க இருப்பாங்க? என்ன பஸ்ல தேடுறது? அந்த ப்ளூ கலர் பஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? பார்க்கலாம் வா. சரி வா. அப்புறம் வாங்கிக்கிறேங்க. ஏங்க அபி உஷா வந்தாங்களா? பார்த்தாங்களா? வந்தாங்க. நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேளை அவங்க எங்களை பார்க்கல. ஓ நல்ல வேலை. அப்படி சரி வாங்க உட்காருங்க. அபி இந்த பஸ்லயும் இல்ல. இல்லையா? அந்த ப்ளூ பஸ் ஒன்று தான் பாக்கி. அதுலயும் போய் ஒரு தடவை செக் பண்ணி. நான் அதுல செக் பண்ணிட்டேன் உஷா. இல்ல. ஐயோ, ஒருவேளை கிளம்பி போயிட்டாங்களோ அபி? போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்? கண்டிப்பா ஃபோன் பண்ணாம இருக்க மாட்டாரு. அவர் ஃபோன் பண்ணும்போது பேசிக்கலாம். வா. எவ்வளவு நேரம் தேடுறது? வா. ஆண்டி. ஐயோ, இங்க வா. அங்க யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு உஷா. உட்கார். அப்படி உட்கார். ஏய் சாந்தி, தோல்ஸ், நீங்களும் நிமிர்ந்து உட்காரலாம். என்ன தொல்சுது? எங்க போறீங்க? ஏன் தோல்ஸ், உங்க நான்சென்ஸ்க்கு ஒரு அளவு இல்ல? ஓடி போற வயசா இது? ஒழுங்கா வண்டி விட்டு கீழே இறங்குங்க. இல்லைங்க, கிளம்புறது கிளம்பிட்டோம். இப்படியே போயிடுறோமே. சாரி தொல்காப்பியன், முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்குங்க. இறங்குங்க. சாந்தி இறங்க. பேக் எங்க? அங்க இருக்கு. அந்த பேக். வாங்க, நீ வாமா. வாங்க. என்ன கிளம்பிட்டீங்க? வீட்டுக்கு தான். பஸ்ஸே கிளம்பல, அதுக்குள்ள எப்படிங்க வீடு வரும்? என்ன சார் குழப்புறீங்க? இந்த பஸ் கிளம்புனா எங்க வீடு எப்படி வரும்? திருச்சி தானே வரும். ஹலோ, திருச்சி போகணும் தானே டிக்கெட் எடுத்தீங்க? ஆமா, இப்போ ட்ரிப்பு கேன்சல் ஆயிடுச்சு. யோ, காலையில காலியா இருந்த பஸ்ல அவசரமா ஓடி வந்து 2 டிக்கெட் கேட்டேன். 2 டிக்கெட் வந்துருச்சுன்னு சந்தோஷமா இருந்தேன். இப்போ ட்ரிப்பை கேன்சல் பண்ணனா நான் 4 டிக்கெட்டை வச்சுட்டு திருச்சி போக முடியுமா? ட்ரிப்பெல்லாம் கேன்சல் பண்ணாதீங்க. ஹலோ, நீங்க வேணா ட்ரிப்பை கேன்சல் பண்ணுங்க, ஆனா அவர் வரமாட்டாரு. உஷா, டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு, லக்கேஜ் வேற ஏற்றி வச்சிட்டோம். அட போங்க துல்ஸ், காசு தானே, போனா போகுது. நீங்க ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வாங்க. சார், டிக்கெட் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண மாட்டீங்களா? யோ போய,
காசு கேட்டா போயான்ற நீ போயா திருச்சிக்கு காசையும் நீயே வச்சு தொலை. நீங்க வாங்க துல்ஸ் போலாம். வாங்க. எதுக்கு இந்த ஆளோட வெட்டியா சண்டை போட்டுக்கிட்டு வேற வேலை இல்ல. நீ வாமா. பார்த்து வா. என்ன தொல்காப்பியன் இது? எங்க கிளம்பிட்டீங்க? ஏன் ஊரை விட்டு ஓடுறீங்க? சாரி அபி, உங்களுக்கு நடந்த அசிங்கத்துக்கு பிறகு என்னால் சரியாக தூங்கவே முடியல. நான் தான் உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் காரணம். என்னால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரதை நான் விரும்பலைங்க. பிரச்சனைகளை நீங்க சரியா புரிஞ்சுக்கல மிஸ்டர் தொல்காப்பியன். பாஸ்கருக்கு என்ன அவமானப்படுத்துறது தான் நோக்கம். அதுக்காக அவருக்கு என் கூட இணைச்சு பேசுறதுக்கு ஒரு பேர் வேணும், ஒரு ஆம்பளையோட பேரு. அன்பார்ச்சுனேட்லி உங்க பேர் அதுல மாட்டிடுச்சு. தொல்காப்பியன் இல்லனா ஒரு மார்க்கண்டேயன், ஒரு மன்னார் சாமி, இல்லனா ஏதாவது ஒரு XY யாரையாவது சேர்த்து அவர் என் கூட பேசிருப்பாரு. புரியுதா? தேவைப்பட்டா எங்க தெருவுல இருக்கிற பால்காரன், போஸ்ட்மேன், இஸ்திரி வண்டிக்காரன்னு யாரை வேணாலும் என் கூட இணைச்சு பேசுவாரு. அவங்களுக்கு எந்த வரமுறையோ நாகரிகமோ கிடையாது. இல்லைங்க, என்னால் இதை ஏற்றுக்க முடியல. யாராலதான் இதை சந்தோஷமா ஏத்துக்க முடியும்? இது என்ன ஏதாவது அவார்டா இல்ல பட்டமா? எனக்கும் இது அசிங்கம் தான். ஆனா அவங்க நோக்கம் எனக்கு புரியுது தொல்காப்பியன். சோ நாம அவங்கள சட்டம் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க ஓடிட்டா அவங்க சொல்ற அவதூறுல பாதி உண்மைன்னு நாமளே ஒத்துக்கிட்ட மாதிரி தான். புரியுதா? நீங்க இப்படி ஓடுறதுனால எந்த பிரச்சனையும் தீர போறது இல்ல. சரி, என்ன நீங்க திருச்சிக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாம். ஏன் அங்க போய் என்ன விவசாயமா பண்ண போறீங்க? என்ன தோல்ஸ் பைத்தியக்காரத்தனமா இருக்கு நீங்க பண்றது. இல்லை, எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு உஷா. அதான். தொல்காப்பியன், நானே இது எல்லாத்தையும் தொடச்சி எரிஞ்சிட்டு எனக்காக வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுல நீங்க எந்த விதத்திலயும் சம்மந்தப்படாதவரு. அப்படி இருக்கும்போது நீங்க தைரியமா இது சமாளிக்கணுமே தவிர ஓடக்கூடாது. சாந்தி, உங்களுக்கு தான் தோல்ஸ பத்தி நல்லாவே தெரியுமே, நீங்களாவது அவருக்கு புரியுற மாதிரி சொல்லக்கூடாது? நான் இல்லை, நான் போகலேன்னு முடிவாயிருச்சு. ஆனால் வீட்டை காலி பண்ணுறதா சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் இப்போ சங்கடமாக இருக்கு. ஏன் தோல்ஸ், இதெல்லாம ஒரு பிரச்சனை? எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க. இங்க பாருங்க, நேரா வீட்டுக்கு தான் வந்து சேரணும். ஓகே? முனையில எங்கேயாவது நிறுத்திட்டு பஸ் ஏறி நாகப்பட்டினம் ராமநாதபுரம்னு ஓடிடக்கூடாது. புரியுதா? சரி. போமா. ஓகே, நாங்க கிளம்புறோம். சரி. வீட்டுக்கு தான் போனோம். சரி, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஆஹா, அடடடடடா, என்ன காலேஜ், என்ன லேடிஸு. சின்ன வயசில் நம்ம எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டோம்ப்பா. என்ன பண்ணுறது, காலேஜ் படிக்கிறதுக்காவது நம்ம நல்லா படிச்சிருக்கலாம். நம்ம தலையெழுத்து ஆட்டோ ஓட்டணும்னு இருக்குது. என்ன பண்ணுறது, தலையெழுத்தை மாற்ற முடியுமா? சூப்பரா இருக்குதுப்பா, கலர் கலரா போதுங்க. என்ன ஃபிகருங்க. போதும், நிறுத்துங்க. நீங்க எங்க வரீங்க? உனக்கு பாதுகாப்புக்கு தான். இது பாருங்க, உங்களோட வேலை எனக்கு கொண்டு வந்து விடுறது. இந்த செக்யூரிட்டி வேலைலாம் பார்க்க வேண்டாம். இல்லை, உன் கிளாஸை பார்த்து வச்சுக்கலாம் தான் ஆர்த்தி. இப்ப பார்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க? இல்லை, ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம் தான். வந்தோமா இறக்கி விட்டோமா போனோமான்னு இருக்கணும். இப்படி அங்க இங்க பாக்குற வேலைலாம் வேண்டாம். புரியுதா? அது இல்லை ஆர்த்தி, நான் ஹலோ, என்னம்மா, ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. என்னது அண்ணாவா? ஏ ஆட்டோ, நாங்க உனக்கு அண்ணாவா? ஜஸ்ட் ஒரு ரெஸ்பெக்ட் தானா, கோச்சிக்காதீங்க. இதை பாடுறா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இவர் ரெஸ்பெக்டை கற்றுக் கொடுக்குறாராம். ஏய்,
நீ என்ன விசிட்டிங் ப்ரொஃபஸரா? எது விசிட்டிங்கு ப்ரொஃபஸரா அப்படின்னா என்ன சார்? பாருடா அண்ணனை விட்டுட்டு சார்னு ஆரம்பிச்சிட்டான். ஏய், நீ எந்த கிளாஸ்? உன்னை நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் இயரா? இல்ல செகண்ட் இயர் பிஎஸ்சி. செகண்ட் இயரா? உன்னை நான் பார்த்ததே இல்லையே. நிறைய கட்டடிப்பியா? இல்ல ஃபர்ஸ்ட் இயர் வேற காலேஜ்ல படிச்சேன். இங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ வெரி குட். இந்த மாதிரி அம்சமான ஒரு பொண்ணு இங்க இறக்குமதி ஆனதை நாங்க வரவேற்கிறோம். என்னடா? ஆமாம். நல்லா. இப்படிப்பட்ட ஒரு ஃபிகரை நம்ம காலேஜில் பார்க்கறது ரொம்ப அபூர்வம்டா. ஆனா இவ வந்தது பூர்வ ஜென்ம புண்ணியம். ஆமாண்டா. எனிவே யூ ஆர் வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்னது வெல்கம்னு சொல்ற? மரியாதையா பேசணுமா? அதானே, இதுக்கு மேல மரியாதை வேணும்னா கொஞ்சம் தனியா வாங்க. ஹலோ பிரதர், என்ன லேடிஸ் நான் ஓவரா கலாய்க்கிறியா நீ? ஏய் ஆட்டோ, என்ன காலேஜ் கேம்பஸ்க்குள்ள உனக்கு என்னடா வேலை? அடிங் நான்டா டா போட்டு பேசுற? ஏய் நீ என்ன பெரிய பிஸ்தாவா? ஆஃப்டர் ஆல் ஆட்டோக்காரன் காலேஜ்ல ஹீரோ ஆக பாக்குறியா? ஏய் நீங்களாம் பச்சை பசங்க மாதிரியாடா பேசுறீங்க? தூ பொறுக்கி மாதிரி பேசுறீங்க. கொஞ்சமாவது டீசெண்டா பிஹேவ் பண்றீங்களா? போங்க. போடா. சொல்லி வை. போங்கன்னு ஏய், சொல்றேன்ல. சொல்லி வை நான் யாருன்னு. ஏய் போடா. ஏய் ஆள் தெரியாம கை வச்சிட்டாடா நீ. போங்கப்பா. நான் ஒரு குரல் கொடுத்தேன்னு வையேன், ஆட்டோ படைய வந்து நிக்கும். ஐயா மூஞ்ச பாரு, அது கூலிங் கிளாஸ் போட்டவொடனே ரவுடி நினைப்புதுங்க. ஐயா ஏய் இவ 2 வருஷம் இங்க தானடா குப்பை கொட்ட போறா. பாத்துக்கறேன்டா. ஏய் போடா. போங்கன்னு சொல்றேன்ல. ஏய், போடா. இத பாரு உனக்காண்டி விட்டு வாடா. ஹலோ ஆட்டோ, ப்ளீஸ் ஆட்டோ எடுத்துட்டு போங்க. தேவையில்லாம பிரச்சனை கலப்பாதீங்க. ஹாய், ஐ எம் தீபா, பிஎஸ்சி செகண்ட் இயர். நான் ஆர்த்தி, நானும் செகண்ட் இயர் பிஎஸ்சி தான். ஆட்டோக்கு ஒரு அமிச்சிடலாமே, ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ஆட்டோ என்னது? ஆட்டோ ஃபேர் இந்தாங்க. கிளம்புங்க சார், வாங்க போலாம். தெரிஞ்ச ஆட்டோக்காரா? ஆமா, வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டாண்ட் ஆட்டோ. இந்த காலத்து பசங்களே இப்படிதானங்க, அடிதடிக்காக எந்த ஆட்டோக்காரன் கிடப்பான் பஸ்காரன் கிடப்பான்னு காத்துட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல இதெல்லாம் சகஜம் தானே. இருந்தாலும் அந்த பசங்க பிஹேவ் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. இப்ப பாத்தீங்கல்ல கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு. என்னங்க பண்றது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே இப்படிதான் இருக்காங்க. அது சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே. ஏன்? இல்ல வகுடுல போட்டு வச்சிருக்கீங்களே அதான். அதுவா, அம்மா தெரியாம வச்சுட்டாங்க போல இருக்கு. அப்படியா? என்ன? இல்ல ஆட்டோக்கு 50 ரூபா தான் ஆச்சு, மீதி 50 ரூபா. தேங்க்ஸ். சரி போலாம். வா. ஹலோ. சொல்லுடி. அதெல்லாம் இல்லை, கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன். இல்லைப்பா, அம்மா கிட்ட மட்டும் பணம் வாங்கணும், வாங்கிட்டு உடனே வந்துடுறேன். ½ an hour நிச்சயமா வந்துடுறேன். சரி வந்துடுறேன், வந்துட்டே இருக்கேன். ஓகே. எங்க கிளம்புற? ஏன் கேக்குறீங்க? எங்க கிளம்புறேன்னு கேக்குறேன். அதான் ஏன் கேக்குறீங்கன்னு கேக்குறேன். அடிச்சன பாரு. இது வந்துட்டேன்ப்பா, கிளம்பிட்டே இருக்கேன்ப்பா. வந்துடுறேன். ஓகே. என்னப்பா கேட்டீங்க? எங்க போறேன்னு கேட்டேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அபு ஹில்ஸ்க்கு பிக்னிக் போறோம். ஃப்ரெண்ட்ஸோடயா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸோட. எல்லாரும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஏமா கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து தனியாவா போறீங்க? என்னப்பா இப்படி பேசுறீங்க? நீங்க இருக்கிறது மும்பை. எந்த ஊரா இருந்தா என்னம்மா? என்னப்பா ஊர்ல இருந்து கிளம்பி வந்த கிராமத்தாள் மாதிரி பேசுறீங்க?
அம்மா நான் பணம் கேட்டிருந்தேனே எவ்வளோமா? 10,000 இருக்கு. 10,000-ஆ? தேங்க்யூ மம்மி. 10,000 ரூபாயா? பிக்னிக் தானே போறா, 10,000 ரூபாய்க்கு என்ன செலவு? அப்பா நான் கேட்டா அம்மா கொடுக்குறாங்க, நீங்க ஏன்பா நடுவுல சொதுப்புறீங்க? சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. பாய்ப்பா. பாய்மா. அஞ்சலி கீழே வெயிட் பண்ணு. இல்லம்மா நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆயிடுச்சு. சொல்றத கேளு, கீழே வெயிட் பண்ணு, நான் வரேன். 10,000 ரூபாய் கொடுத்து தனியா பிக்னிக் அனுப்புறது நாமே அவளை கெடுக்கிற மாதிரி இல்ல? அவ என் பொண்ணு, நான் ஒன்னும் அவளை கெடுக்க மாட்டேன். இதுல நீங்க அனாவசியமா தலையிடாதீங்க.